ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டை விளாக்ஸ். உங்களுக்கு வெள்ளை முடி இருக்கா? கெமிக்கல் கலந்த ஹேர் டை யூஸ் பண்ண பிடிக்கலையா அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. கெமிக்கல் கலந்த டை யூஸ் பண்ணாமல் ரெண்டு பொருளை வச்சு நேச்சுரலான ஹேர் டையை ரெடி பண்ணிடலாம். 2 நிமிஷத்தில் வெள்ளை முடி எல்லாம் கருமையாக மாறிடும். இன்னைக்கான வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை கெமிக்கல் எதுவுமே சேர்க்காம 2 பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக நம்ம செய்யலாம். அதுக்கு இரும்பு கடாய் ஒன்று நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது கருஞ்சீரகம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முடிக்கு அவ்வளோ ஒரு கருமையை கொடுக்கக்கூடியது. இதை எண்ணெயில் காய்ச்சி எண்ணெயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்டேக்காக எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால ரொம்பவே நல்லது, கலோஞ்சி அப்படிம்பாங்க. இந்த கருஞ்சீரகத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரெடி பண்ண போறோம். கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் நான் இந்த இரும்பு வானலியில சேர்த்துக்கிறேன். இரும்பு வானலியில ஹேர் சம்பந்தப்பட்ட எதுவுமே செஞ்சோம் அப்படின்னா ஹேருக்கு அந்த இரும்பு சத்தும் சேர்த்து நல்ல கருமையான கலரை கொடுக்கும். 2 ஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி டீ தூள் நான் எடுத்துக்கிறேங்க. டீ தூள் நீங்க எந்த டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூளையும் எடுத்துக்கிறேன். இது 2யுமே இப்போ சேர்த்து நல்லா வறுக்க போகிறோங்க. இந்த 2 பொருளை வச்சு தான் ரொம்பவே சூப்பரான இன்ஸ்டண்ட்டான கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் முடியை 2 நிமிஷத்தில் கருமையாக்கக்கூடிய இந்த ஹேர் டே ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த கருஞ்சீரகம் கலர் மாறுறது தெரியாது, ஆனால் நல்லா வெடிக்குங்க. பாருங்க, நல்லா சவுண்டு வருது இல்லையா? இது மாதிரி நல்லா வெடிக்கணும். வெடிச்சாதான் உங்களுக்கு அந்த கருஞ்சீரகம் ரெடி ஆகும். அந்த டீ தூள் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. நம்ம ப்ரௌன் கலர்ல போட்ட அந்த டீ தூள் எல்லாமே கருமையா நல்ல கருமையா நீங்க இதை வறுத்து எடுத்துக்கோங்க. கையில இப்படியே நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகம் நல்லா நொரன்ட்டு உடஞ்சி வரும். இந்த மாதிரி டைம்ல நீங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இந்த கடாயிலேயே அப்படியே இருக்கட்டும், ஆற விட்டுருங்க. கருஞ்சீரகம் இயற்கையாகவே நம்மளுடைய ஹேருக்கு நல்ல கருமையை கொடுக்கக்கூடியதுங்க. இது பாருங்க, நல்லா அப்படி வறுத்த பிறகு கையால் எடுத்து உடச்சி விட்டோம் அப்படின்னா நொரன்னு நமக்கு உடஞ்சி வரும். இந்த பதத்தில் தான் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லாவே ஆறட்டும். டீ தூளுமே நம்மளுடைய முடிக்கு கருமையை கொடுக்கக்கூடியது. டீ டிகாஷனில் தான் நம்ம ஹென்னா கலந்து தலைக்கு ஹேர் பேக்கு போட்டாங்க அப்படின்னா அதுவுமே நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால தான் டீ தூளும் கருஞ்சீரகமும் சேர்த்து இந்த இன்ஸ்டண்ட்டான ஹேர் டை நம்ம ரெடி பண்ணுறோம். இது நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிவிடுங்க. ஃபைன் பவுடராக இருக்கணும். உங்களால் முடிஞ்சால் அம்மி இருக்குது அப்படின்னா அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிங்க. நம்ம கம்மியாக சேர்க்கறதுனால பொதுவாகவே மிக்ஸி ஜாரில் நல்லா மசியாது. பாருங்கள், கொஞ்சம் குறைன்னு இருக்குது. ஆனால் நமக்கு நல்ல ஃபைன் பவுடராக வேணுங்க. நம்ம கெமிக்கல் டை யூஸ் பண்ணுறதுனால, அதாவது முன்னாடியில் இல்லை எங்கேயாவது அப்போ தான் வெள்ளை முடி வந்திருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியில் போகணும் அப்படிங்கிறதுனால அதை டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு 10 முடிக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி ஒரு முடிக்கும் உள்ள பக்கத்தில் உள்ள அந்த 10 முடியவே அந்த கெமிக்கல் கலந்த அந்த டை என்ன பண்ணிடுது அப்படின்னா ரொம்ப வெண்மையாக்கிடுது, வெள்ளையாக்கிடுது. 10 முடிக்கு நம்ம டை போட்டோம் அப்படின்னா அது 100 முடியை வெள்ளையாக்கிடுது. அதனால மேக்சிமம் அது மாதிரியான டையை தவிர்த்துருங்க. இது மாதிரி இன்ஸ்டண்டா செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடியதுங்க இது. இப்ப பாருங்க, நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே யூஸ் பண்ண போறது கிடையாது. இதை நல்லா இன்னும் சலிச்சு எடுத்துக்கிறோம். கையில் பார்த்தீங்கனாலே நல்லா கருமையாக ஒட்டி இருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு ஜல்லடை அல்லது இது மாதிரியான கரண்டி வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். நம்ம அவசர காலத்தில் பட்டுன்னு உடனே என்ன பண்ணுறோம், கடையில் விற்கக்கூடிய அந்த கெமிக்கல் கலந்த ஹேர் டையை வாங்கி 2 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் முடி கருமையாக இருக்கும் அப்படின்னு போட்டுடுறோம். ஆனால் அதற்கான பின் விளைவுகளை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. தலையில் உள்ள முடியெல்லாம் கொட்டி போயிடும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 10 முடிக்கு நம்ம போட்டோம் அப்படின்னா 100 முடி வெள்ளையாகிறது தான் நமக்கு மிச்சம். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன்லாம் கொண்டு கொடுத்துரும். அதனால் அது மாதிரியான மேக்ஸிமம் அது மாதிரியான ஹேர் டையை அறவே தவிர்த்துருங்க. இது மாதிரி ஈஸியாக செஞ்சு வச்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல லைட்டா எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது போட்டு தலை குளிக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. அப்படியே போட்டுட்டீங்க அப்படின்னாலே இது காஞ்சிரும். அது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஃபைன் பவுடர் ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டே போகாது. வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய இந்த ஹேர் டை பவுடர் மாதிரி இன்னும் நிறைய பண்ணலாங்க. நான் அதுவுமே தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம பாக்ஸில் கொட்டி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு தேவையான பவுடரை சுத்தமான, அதாவது தண்ணியே இல்லாத சுத்தமாக தொடச்சி உள்ள ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். வீட்டில் நீங்கள் எந்த தேங்காய் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேராஷூட்டு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதற்கு தேவையான தேங்காய் எண்ணெய் கம்மியாக சேர்த்துங்க. ஃபஸ்ட்டு முன்னாடியே நிறைய ஊற்றிடாதீங்க. கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சப்பாத்தி மாவு பிசைறது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க எவ்வளோ ஒரு கருமையாக வருது பார்த்தீங்களா? இதை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்ல கருமையான நிறத்துக்கு வருது. இதை நம்ம முடிக்கி, ஏன்னா இது எதுவுமே கெமிக்கல் கிடையாது. கருஞ்சீரகம், டீ தூள் இது மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ ரெகுலராக தாராளமாக இதை நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணவே உங்களுக்கு அந்த வெள்ளையான முடி கலர் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு கருமையாக ஆகும். இன்ஸ்டன்ட் கருமையும் உங்களுக்கு கொடுக்கும். உடனே நீங்கள் எடுத்தமா செஞ்சமா எடுத்து தலையில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் கிளம்பலாம். அது மட்டும் இல்லாமல் இதை ரெகுலராகவே நீங்கள் தடவை அதாவது நார்மலாக ரெகுலராக நீங்கள் தலையில் என்ன நம்ம தேங்காய் எண்ணெய் தடவும் பார்த்தீங்களா, அது மாதிரி தடவை அந்த கிரே ஹேர்லாம் நல்லா பிளாக் ஆகிக்கிட்டே வரும். உங்களுக்கு அந்த ஒயிட் ஹேர்லாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல பிளாக் கலருக்கு வரும். அது ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண இல்லை எனக்கு ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம், எனக்கு அப்போ மட்டும் தடவைனா போதும் அப்படின்னா நீங்கள் உடனே செஞ்சு உடனே நீங்கள் இது மாதிரி தலையில் அப்ளை பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் வெளியில் போகலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுலாம் கடைசியில் இது பண்ண வேண்டாம். நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஒரு கருமையாக இருக்குது பார்த்தீங்களா? நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எல்லா இடங்கள்லையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இதை நீங்கள் பொடி பண்ணும்போது நல்லா நைஸ் பவுடர், ஃபைன் பவுடராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை குறைன்னு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தலையில் திப்பியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் அப்படி உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி அப்ளை பண்ண வேண்டாம், ஆயிலியான ஹேராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வெட் ஹேரில், அதாவது தலை குளிச்சுட்டு அந்த தலை காயறதுக்கு முன்னாடியே இது மாதிரி இந்த பவுடரை எடுத்து அப்படியே தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் சரி, அந்த வேர்க்கால்களில் நல்லா தடை விட்டீங்க அப்படின்னாலே கருமையாக ஆகிடும். இதுவுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்க போகுது. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் தலை குளிச்சுட்டு வர்றீங்க, தலை நல்லா அதாவது ஒரு அரை பதத்துக்கு நல்லா காய வச்ச பிறகு அந்த ஹேர்ல அந்த பவுடரை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படியே தட்டி விட்டுருங்க. தட்டி விட்டீங்கன்னா அது கீழே கொட்டிடும். அவ்வளவுதாங்க. ரொம்பவே ஈஸியா உங்களோட முடி சீக்கிரத்திலேயே கருமையா நல்லா கருகருன்னு பார்க்கவே ரொம்ப அழகா நல்லா அடர்த்தியா இருக்கிறது மாதிரி இருக்கும். அதனால தயவு செஞ்சு இதை நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோக்களில் உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.